டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூரிலிருந்து மதுரை நோக்கி நடைபயணம் சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் போலீசாரின் எதிர்ப்பையும் மீறி பேரணியாக செல்கின்றனர். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமகிருஷ்ணன் வழங்கிட கேட்கலாம். ராமகிருஷ்ணன் வணக்கம். பொதுமக்களை போலீசார் தடுத்து நிறுத்துகின்றனர். போலீசாரின் திட்டம் என்ன, பொதுமக்களின் திட்டம் என்ன? அதாவது மதுரை மாவட்டம் அரட்டாப்பட்டி, மாங்குளம், வல்லாளப்பட்டி பகுதியில் 38,000 ஏக்கர் டங்ஸ்டன் இலை எடுப்பதற்காக சுரங்கம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் தெரிவித்ததை அதை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பல நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில இன்று மேலூர்ல இருந்து, அதாவது வெள்ளிப்பட்டி பெருமாள்பட்டி மலையிலிருந்து நடைபயணமாக நான்குவழிச்சாலையில் தபால் தந்தி நிலையத்துக்கு தபால் தந்தி தலைமை நிலையமான தபால் வெள்ளாவளத்தில் தபால் நிலையத்துக்கு செல்வதாக பொதுமக்கள் கோரிக்கையிட்டு இன்னைக்கு நடைபயணமாக செல்வதாக இருந்தது. இதுக்கு போலீசார் 4 வழிச்சாலை மதுரையிலிருந்து சென்னை போறதுனால இந்த 4 வழிச்சாலை போக்குவரத்து பாதிக்கப்படும், அதனால நாங்க நீங்க வாகனங்கள் மூலம் நடைபயணமாக போகாம வாகனங்கள்ல போய் அங்க போய் உங்களோட போராட்டத்தை நடத்துங்கன்னு சொல்லி சொல்ற நிலையில 48 கிராமங்கள் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள், ஆண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்துக்குருவோம், நடைபயணமாகவே நாங்கள் போய் அந்த போராட்டத்தை நாங்கள் வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால போலீஸாருக்கு அவங்களுக்கு தள்ளுமுள் ஏற்பட்டது. இந்த தள்ளுமுள்ள கோஷங்கள் அதிகமாக எழுப்பிய நபர்களை காவல்துறையினர் கைது செய்ய முற்படும் போது அதுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு நடைபயணமாகவே நாங்கள் தபால் நிலையம் வரைக்கும் சென்று எங்களோட எதிர்ப்பு மத்திய கவர்மெண்ட்டுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு இந்த எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கணும், அதனால நாங்கள் நடைபயணமாகவே செல்வோம் என்று போலீசாருடைய அனுமதியை மீறும் சென்று நடந்து போயிட்டு இருக்காங்க. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராமகிருஷ்ணன். டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூரிலிருந்து மதுரை தலைமை தபால் நிலையம் வரை பொதுமக்கள் நடைபயணம் சென்றார்கள். தற்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியும் கைது செய்தும் வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத் வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தமிழகத்தின் முதல் பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்ட அரிட்டாப்பட்டி, நாயக்கம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் மலையை வெட்டி டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இதனால் தொடர்ந்து பார்த்தனால் மேலூர் மற்றும் அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல்வேறு பாரம்பரிய சின்னங்களாக, இயற்கை வளங்களாக, பல்லுயிர் தலங்களாக மற்றும் மேலூர் சிவகங்கை மாவட்டம் ஒட்டியுள்ள சுமார் 38,000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள விளைநிலங்கள் பெருமளவு பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளதால் இதனை கண்டித்து டங்ஸ்டன் எடுக்க மத்திய அரசு வழங்கியுள்ள அனுமதியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று தற்போது பார்த்திருந்தால் மதுரை மேலூரில் இன்று காலை முழுமையாக கடையெடுப்பு ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் தற்போது தமிழர்கள் பாரம்பரியத்தை போற்றும் விதமாக பல்வேறு வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கும் வகையில் அப்பகுதியைச் சேர்ந்த கிட்டத்தட்ட சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அனைவரும் பார்த்திருந்தால் மேலூரில் இருந்து நடைபயணமாக மதுரையில் இருக்கக்கூடிய மாநகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய
தபால் நிலையங்களுக்கு தலைமை தபால் நிலையத்திற்கு முற்றுகை போராட்டம் நடத்துவதற்காக நேற்று திட்டம் வைத்திருந்தார்கள். இதனால் பார்த்தீர்களானால் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். தற்போது அவர்கள் பயணத்தை தொடங்கியுள்ள நிலையில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்களை அங்கே வந்து பார்த்தீர்களானால் அவர்களை தடுக்க முயன்றிருக்கிறார்கள். தடுக்க முயன்ற சூழலின் போது காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனிடையே பார்த்தீர்களானால் சிறிது நேரம் கழிச்சு தள்ளுமுள்ளாக மாறி இருக்கிறது. மேலும் தற்போது போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை காவல்துறையினர் வந்து கைது செய்யக்கூடிய சூழலையும் தற்போது நிலவி இருக்கிறது. இது மட்டுமில்லாமல் போராட்டத்தில் ஈடுபடுவர்கள் மதுரை மாநகர் பகுதிகள் வரவிடாமல் தடுப்பதற்காக பல்வேறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுமார் 4000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து தற்போது இந்த பகுதியில் சூழ்ந்திருக்க காரணத்தினால் வந்து அவர்கள் மாவட்ட எல்லை பகுதியிலே அவர்களை வந்து தடுத்து நிற்பதற்கான முயற்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தற்போது மதுரை மாநகரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1500 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு பல்வேறு பகுதிகளை வந்து தற்போது காவல்துறையினர் பிரதான சாலைகளை வந்து லாக் செய்திருக்காங்க. இங்கு வேற யாரும் உள்ளே வர முடியாத சூழ்நிலை அளவுக்கு பாதுகாப்பு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தற்போது இந்த கைது நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் காவல்துறையினர் மற்றும் போராட்டக்காரர்கள் மத்தியிலே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தற்போது இந்த பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா மேலூரில் இருந்து மதுரை வரக்கூடிய பிரதான சாலைகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.